ஹலோ கைஸ், வெல்கம் டு யோரோ vlogs. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வால்பாறை சீசன் 2 vlog பார்ட் 4 தான். பார்ட் 3 வீடியோல கூழாங்கல் ரிவர்ல நாங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் 4 வீடியோல நாங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. பாய், இப்போ நம்ம பார்த்து கூழாங்கல் ரிவர் பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஸ்பாட் போறோம்? இப்போ நல்ல முடி சுத்த முடி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பாரு. சுருளு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், சரி, இப்போ நல்ல முடி வியூ பாயிண்ட் போறோம். அங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது கேரளா நான் நின்னு பாக்குற இடம் வந்து நம்ம தமிழ்நாடு. பட் நம்ம அந்த வியூ ஃபுல்லா வந்து கேரளா, ஃபுல்லாவே கேரளா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வியூ பாயிண்ட் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நீங்க அதுதான் பாப்பீங்க. மக்களே, கூழாங்கல் ரிவர் தாண்டி நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ போகும்போது இப்படி ஒரு அழகான கோயிலை பார்த்தோம். இந்த கோயிலோட டிசைன், கலர், இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு புள்ளியார் கோயில். வந்து மக்கள் எல்லாருமே இதை வந்து ஒரு மலை கோயில்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. போகிற வழியெல்லாம் டீ இலை தோட்டமாக இருக்குது. இங்கே ஒரு 360 டிகிரிக்கு நம்ம சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக டீ இலை தோட்டமாக தான் இருக்குது. வழியெல்லாம் இப்படி பச்சை பசேல்னு இருக்கிறதும், அதை பார்த்து ரசிக்கிறதும், வண்டியில் உட்காந்துட்டு அதை ரசிச்சுட்டே போகிறதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து காட் கிஃப்டடான ஒரு விஷயம்தான். மக்களே, உங்கள் எல்லாருக்கும் நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிற வழி காட்டுறேன் பாருங்கள். போகிற வழி கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறது. பட் ஆனால் இந்த வெதரை பாருங்கள், செம்ம மிஸ்டாக இருக்குது, மழை தூரிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, 360 டிகிரிக்கு ஃபுல்லாக இந்த டீ இலை தோட்டம் தான் இருக்குது. நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலாக குளிருது, ஆனாலும் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்த. எந்த அளவுக்கு இந்த பிளேஸை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றதை நினைக்கும் போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலில் இருக்குது. செம்மையாக குளிருது. இந்த இடத்த பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், புரியுதா? சரி, எக்ஸ்ப்ளோர்லாம் அப்புறம் பண்ணலாம். கேரளா வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? அவ்வளோதானே மாமே, கொஞ்சம் திரும்ப. அடப்பாவி, என்னடா இது டிஷர்ட்லயே கொண்டு வந்துட்டீங்க மேப்ப? மச்சான், ஃபர்ஸ்ட் இங்க போனோமா, நெக்ஸ்ட் இந்த ஆடை பார்த்தோமா, அப்படியே வந்தோமா, இந்த ஃபால்ஸ் கிட்ட போனா அலோ பண்ணலையா? நெக்ஸ்ட் என்னது, அப்படியே லைட் ஹவுஸ். இங்க லைட் ஹவுஸ் கிடையாது, இதான் அந்த யானை மேல பார்த்தோமே நம்ம. நெக்ஸ்ட் இந்த கோயிலு போனோமா, அப்படியே கீழே அப்படியே கோவிலத்துல போயிட்டு ஒரு குளியல போடுறோமா, போட்டு அதுக்கு அடுத்தது இவ்வளோதான் பார்த்துட்டோம். அப்புறம் வேற எங்க போறோம்? வேறயா, சிம்பிள். அப்படியே கொஞ்சம் கீழே வந்து இங்க போறோமா. கைஸ், என்னமோ தெரியல, நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிற வழியில் இந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக நிறுத்தணுன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்த பார்த்தாலே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்த்தோன்னா, இந்த டீ இலை தோட்டத்துலேருந்து நிறைய பேர் வந்து அந்த டீ இலைகளை வந்து பறித்து அதை வந்து மூட்டை கட்டி இங்கே சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப புதுசாகவும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்காக தான் இங்கே நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். மன்னாரு மக்கியமா உள்ள மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு, அத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. காய்ஸ், ஆல்மோஸ்ட் நாங்கள் நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆக போகிறோம். கிட்ட போக போக வந்து மிஸ்ட் வந்து ரோடையே மறைக்குது. செம்மையாக குளிருது, சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, இங்கே ஒன்று ரோடு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறது. ஆனால் நாங்கள் உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். எப்போ போய் ரீச் ஆகுன்ற அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏய் மச்சான், வணக்கம்.
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வணக்கம் வணக்கம் எங்க மக்களே. இருக்கோம் தெரியுமா? எங்க வந்திருக்கோம்? எங்கயா? நல்லமுடி வியூ பாயிண்ட். வாங்கப்பா guys, நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து ஃபுல்லா வந்து ஆஃப் ரோடுன்னு சொல்றாங்க. சுதாகருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சுதா எப்படி சுதா? நல்லா இருக்கும். இங்க வந்து 500 மீட்டர் நடந்து போகணுமாமே. ஆமா, நம்ம மேல போனா ஒரு கோயில் மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும். அங்க ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தாண்டே உட்காந்துன்னா செட்டிங்கா இருக்கும். நல்லா இருக்கும். இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. வா போய் பாப்போம். வா போய் பார்க்கலாம். வா விக்கி. கைஸ் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ருபீஸ். ஸோ எங்களுக்கு மொத்தமாக 250 ரூபாய் ஆச்சு. அது கேட்கணும். அது சொன்னா யார் நீ சொன்னா கேட்டு போயிடுமா? பசங்களோட வரோம். நீங்களா ஒரு குடும்பமா வாழ்வியா பாய்? இல்ல இல்ல, அது பக்கத்து நேபர்ஸ் மாதிரி. நேபர்ஸ் ஒரே குடும்பத்துல வச்சிருந்தா எங்களை சுத்தி கத்துறாங்க, என்னப்பா இது எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. தனியா ஒரு வீடு வாங்கி ஜாலியா சுத்தி பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. கொஞ்சம் அப்படிதான், கொஞ்சம் கிறுக்காயிடுவான், தப்பா நினைச்சுக்காதீங்க. சில நேரங்கள்ல 250 மீட்டர் தாண்ட உடனே எவ்வளவு தூரம் போனோம் அதுதான் தெரியாம நிக்கிறேன். இப்படி போனோமா தெரியாம. மச்சான் அங்க பேரு சைடிங் போர்டு பாத்துறேன். சூப்பர்ரா. அதனால எழுதிருக்கு படி. ஆதி பகவன் உட்கார போறேன். உட்காந்துக்கிட்டா ஏய் ஒழுங்கா வா. வந்ததுல இருந்து உட்கார்ற கல்லு இடம் கச்சுக்குதுப்பா உட்காரத்துக்கு. நீ வாப்பா. நீ கைடு சொல்றதுதான் கைடு. நீங்க என்ன சார் ரேஞ்சர், நீங்க என்ன சொல்றீங்க? யாருமே உட்காரலாமா? இங்கெல்லாம் உட்காந்துட கூடாது. உட்கார்ந்தா எங்க கிடைக்கும்? உட்கார இடத்துலயே கிடைக்கும். போயிட்டு வந்துட்டோம். அப்படின்னா இந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. கரெக்ட் தான். சேவ் த நேச்சர். சேவ் தி நேச்சர். அவங்க வரும்போது வந்து யூடியூபர் மாதிரி நான் சொல்றேன். நான் வந்து எப்பவுமே கேட்பேன். ஏன்னா நான் என்ன தெரியுமா கேட்பேன் எப்பவும்? ஜஸ்ட் அவங்க வந்தோடனே how many kilometers அப்படின்னு கேட்பேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பேன். ஓகேவா? பேர்கிட்ட தான் கேட்பானோ அப்படின்னு என்ன சொல்லி விடுவோம். பாய் பாய். இங்க இருக்கலாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் கேளு பாய். உன்ன எவ்வளவு தூரம்? அட பைத்தியக்காரா, என்னடா கம்முன்னு போற? கேட்கலான்னு நினைச்சேன், அவங்க இங்கிலீஷ் பேசிட்டு போறாங்க. பார்த்து பயந்துட போறாங்க. ஸ்டைல நட ஸ்டைல்லாம் மாறும் பாருங்க பாரு. ஸ்டைலா அப்படியே ஃபேஷன் ஷோல நடக்கிற மாதிரி நடக்கிறான் பாரு. ஒரு 3 ஸ்கட்டை பாத்திர கூடாது அவனுக்கு. டவுட்டா? என்ன டவுட்? இதுல இந்த ரோட்ல பிரிட்டிஷர்ஸ் போட்டுருவாங்கல, உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் சொல்லணும். நீங்க தற்கொலை இருக்கீங்க. இல்ல ஜீவா சொன்னாரு ஊட்டி ப்ரோ எல்லா ஊருமே வந்து பிரிட்டிஷ் தான் வழி அமைச்சு வச்சிருக்கு பண்ணேன்னு சொன்னாப்ல. அதான் இந்த ரோடு அவங்க தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. செம்மையா ஸ்பாட். என்னங்கடா நீங்க பாவமா நடந்து வரீங்க? ஏய் மச்சான் அங்க பாருடா, அவ்வளவு தூரம் ஏறணுமா? இங்க மேல இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டானுங்க. இது மேடு மாதிரி இருக்கு, எப்படி நடக்க போறானுங்கன்னு தெரியல. பாய் ஏறிலாமா மேல? இப்பவே கண்ணை கட்டுது. வா வா வா, அப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரேஞ்சர் நம்மளை கூட கூட்டு போகும்போது பயப்படக்கூடாது. ரேஞ்சர் நீங்க இந்த இடத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் தடவை. இது பிராக்டிஸ் செஷன். ஃபர்ஸ்ட் தடவை பிராக்டிஸ் செஷன். எப்படி உங்களுக்கு ரேஞ்சர்னு பேர் வந்தது? ஒரு ரேஞ்சர் அவனே வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்ல பவர் ரேஞ்சர் பார்த்து பவர் ரேஞ்சர்ஸ் நிறைய பார்த்துன்னு இருந்தான், அதனால அதை ஆசைப்பட்டு அவனே வச்சுக்கினான் பேரு. இது நல்ல மேடா இருக்கு. இவர் ரேஞ்சர் இல்ல, வெரி வெரி டேஞ்சர். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு ரேஞ்சர்? சுதா இங்க ஒரு கோயில் இருக்கானே. சுதா உயிரோட இருக்கானடா? எங்கேயோ வரான்டா பின்னாடி. விவேக் ஒண்ணு வருவாரு பாய், அந்த கை இல்லாம இப்படி இதுல காத்து விட்டுட்டு பாருங்க. அதப்பா பாய் கால தட புது தேவை. சுதாகர் கால தொட்டு நிக்கணும். எங்க சுதாகர்? அட்டப்பூச்சி இருக்குமா இங்க? ஐயா
ஏய் செம்ம வியூ பாயிண்ட்ரா. ரெண்டாவது அட்டைப்பூச்சி இல்ல அது மூணாவது அட்டைப்பூச்சி. எங்க ஏதோ கேரளா தெரியும் நீங்க. கைஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம் நல்லமுடி வியூ பாயிண்ட். செம்ம மிஸ்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு. வாங்க காட்டுறேன் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. வந்துட்டுமா வியூ பாயிண்ட்டுக்கு? வந்துட்டோம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அதுல தான் உட்காந்துக்கிட்டு நம்ம வியூ பண்ணணும், வியூ பார்க்கணும். ஆனா ஒன்றும் தெரியாது. ஐயோ ப்ரோ போயிட்டா, சாரி ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வாங்க பாரு, அங்க பாரு போஸ்ட் பாருங்க, போஸ்ட் பாரு பசங்க வேற லெவல் ப்ரோ. தமிழ்நாடு நம்ம நிக்கிறது வந்து இப்ப தமிழ்நாடு. ஓகே, ஃபாக் எல்லாம் மறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியறதுலாம் அந்த வேலி தாண்டி போனா கேரளா வந்துருமா? வரும், ஆனா நீங்க திருப்பி வர முடியாது. எங்க போயிடுவோம் நாங்க? முட்டம் அப்படியே உங்களுக்கு வந்து பாடி முட்டை முக முட்டத்திலேயே தான் இருப்பீங்க. கேரளா அது வந்துச்சு பாரு, வந்துச்சு பாரு. கேரளா பார்க்க முடியலனாலும் கேரளா டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இதுக்காக. செஸ்ட் ஆட்டு ஆட்டிக்கிட்டு ஆட்டு இன்னொரு ஆட்டு தேவையில்லாது. கேரளா மேப்பே இருக்கு. இங்க இருந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து கீழே வந்து கேரளா தெரியும். நாங்க உங்களுக்கு இங்க இருந்து கேரளா மவுண்டன்ஸ் தெரியுது, ஒண்ணுமே தெரியல. சொல்லுங்களா ரேஞ்சர், நீங்க சொல்லுங்க. தெரியாது கேரளா, இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபாகா இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாவீங்களா, இங்க இருந்தே கேரளா தெரிஞ்சிச்சா? என்ன சொல்ல ரேஞ்சர் வந்து இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை உங்களால வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்ல வந்து மிஸ்ட் கவர் ஆயிருக்கு, அதனால வந்து மவுண்டன்ஸ்லாம் பார்க்க முடியல, கேரளா மவுண்டன்ஸ் பார்க்க முடியலன்னா யாருமே கோச்சிக்காதீங்க. இதோ இங்க வந்து ஒரு பைசன் இருக்கு, அது வந்து கேரளாவோட தான் இருக்கும். 2 மவுண்டன் பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் மவுண்டன்ஸோட இருக்கும். பாத்தீங்களா மேப் பாத்துக்கோங்க, நல்ல மேப் தான் மேப். இப்படி வந்து பாத்துக்கலாம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். பட் ரொம்ப டேஞ்சர் இது, ஏன்னா கீழேயும் வந்து வழி இருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க வந்து இறங்கி அங்க போய் பாக்குறதா இருக்க முடியாது, ஏன்னா மழை டைம்ல ஸ்லிப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா கைஸ், உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர வழி தெரியலனா ஒண்ணுமே இல்ல. இங்க ஒரு நம்ம ஃபேமஸ் ரேஞ்சர் இருக்காரு, அவர் எல்லா இடத்தையும் ஸ்பாட் கவர் பண்ணுவாரு. அந்த ரேஞ்சர் வேற யாரும் இல்ல. இவர் வந்து இங்க மட்டும் ரேஞ்சர் இல்ல, சென்னையில இருந்து உங்களை பிக் பண்ணி கூட்டு வந்து இங்க ஃபுல்லா வந்து வால்பறை காட்டுவார். பேக்கேஜ் பாத்துக்கறேன். ஆல் பேக்கேஜ். ப்ளீஸ் கான்டாக்ட் மீ at 98765431. Thank you. Okay. Especially girls வந்து No girls. நான் பாய் வந்தீங்கன்னா ஒன்லி பாய். நீ என்ன கதை உன் கதை கம்முனோ கான இருக்கு, அதுமா சொல்லு. கால் வலிக்குது, 500 மீட்டர் நடந்தது, இன்னொன்னுக்கு மூச்சு வாங்கினே இருக்குது. ஃபுல் ஜிம் பார்ட்டி, ஆனா மூச்சு வாங்கினே இருக்குது. என்ன கதைன்னு தெரியல. வைப் பண்ணுவாய், என்னாச்சு உனக்கு? கைஸ், மேல இருக்க வியூ பாயிண்ட்ல இருந்து ஸ்டெப் இறங்கி வந்தா இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்து இந்த ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணலாம். நாங்க எந்த அளவுக்கு ஃபன் பண்றோம்னு பாருங்க. இங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு. யாருன்னா வந்து பாய்ஸ் இல்ல கேர்ள்ஸ் யாருன்னா வந்தீங்கன்னா, ரேஞ்சர் ஏதோ சொன்னார், சொல்லுங்க ரேஞ்சர். நல்லா இருக்கீங்களா? யாருமே இல்லல, யாரும் இல்ல, சேஃப் தான். உள்ள போலாம். ஏய் என்னடா பண்ற? வழி தண்ணி எல்லாம் இருக்குது, அமுது சைலை. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't
fake shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do is so கைஸ் எங்க வந்தாலும் இந்த யோகராஜ் யாருன்னா பிடிச்சி அவனை வீடியோ எடுக்க வச்சிடறாங்க. அப்படின்னா இவன் கிரியேட்டிவா வீடியோ எடுக்கிறான்னு ஒண்ணுமே தெரியல. எங்க போனாலும் ப்ரோ நீங்க இருங்க ப்ரோன்னு, அது பொண்ணுங்களா இருந்தாலும் சரி அதையும் போய் கேஷுவலா எடுத்து கொடுத்துட்டு வர மாட்டான். கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். பாத்துக்கோங்க கேங்கோடவே ஐக்கியமாயிட்டான் அவன். இந்த இடத்துல வந்து நம்ம மக்கள் வந்து பார்த்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், பட் இங்க வந்து பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ப்ரோ மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ கைஸ். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஸோ கைஸ், ஸோ ஃபைனலி நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டோம். உண்மையாக சொல்றதுக்கு நம்ம மிஸ்க்கு அது மட்டும் இல்லை, மழை பயங்கரமா இருக்கு. நாங்கள் வந்து ஒரு சூப்பரான மான்சூன் டைம். ஸோ இதில் எஸ்பெஷலி என்ன சொல்லணும் அப்படின்னா, வந்தீங்கன்னா ஒழுங்காக ஒழுங்காக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. கீழே வந்து ஒரு பெரிய இடம் இருக்கு, அங்கே போய் நிற்கிறேன் போஸ்ட் கொடுக்குறேன்னு கை காலம் வச்சுக்காதீங்க. உண்மையாக போயிடும். பி சேஃப். ஓகேவா? அடுத்த ஸ்பாட்ல சீக்கிரம் உங்களை மீட் பண்றோம். ஓகே, ஸோ until signing off. இது என்ன இருக்கு? அரே நீ அப்பா.